ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி வந்திருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டீகன்ஸ்ட்ரக்டோட எக்ஸ்ஃபோலியேட்டிங் பாடி வாஷ் பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஏஹெச்ஏ பிஹெச்ஏ இருக்கக்கூடிய ஒரு சாலிசிலிக் ஆசிடோட பாடி வாஷ். அண்ட் நார்மலாக வந்து பாடி வாஷ் நம்ம யூஸ் பண்ணும்போது நார்மலாக வந்து யூஸ் பண்ணுவோம். பட் ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கு பாடியிலையுமே அங்கங்கே ஆக்னீஸ் வந்து வந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது உள்ளே வந்து நிறைய பெயின் வந்து கூட கொடுக்குற அளவுக்கு இருக்கும். நல்லா ரெட்னஸ் இன்ஃப்ளமேஷனோடு இருக்கும். இது என்ன பண்ணுன்னா அந்த மேலே இருக்கிற அந்த மாதிரி ரஃப் ஸ்கின்னை வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி ஸ்கின்னோட டெக்ஸ்சரையுமே ஸ்மூத்தாக மாற்றும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாடி ஆக்னி இருக்குன்னா உங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுக்கும். சிலருக்கு வந்து உடம்புலையுமே அங்கங்கே டேன், அங்கங்கே பிளாக் மார்க்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். அண்ட் ஆக்னி வந்துட்டு போன மார்க்ஸும் ரெடியூஸ் ஆகும். அண்ட் அதே மாதிரி இனி ஆக்னி வந்து ஃபர்தராக வராமல் வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவும் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாலிசிலிக் ஆசிடும் ஆட் பண்ணியிருக்காங்க, கிளைகாலிக் ஆசிடும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. கிளைகாலிக் ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜென்டிலாக வந்து அந்த ட்ரை ஸ்கின், அதே மாதிரி டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே வந்து பாடியில் அக்யூமுலேட் ஆகும்போது உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் மாதிரி வரக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த சாலிசிலிக் ஆசிட். ஸோ ரெண்டுமே வந்து ரொம்பவே அவசியம். அண்ட் அது போக வந்து லேவெண்டர் வாட்டர் இருக்குது. இது வந்து ஸ்கின்னை வந்து நல்லா வந்து சூத்திங்காக வச்சுக்கும். அண்ட் அது போக வந்து கிளிசரின் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ஃபோலியேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து ட்ரை வந்து ஆகும். ஸோ அது வராமல் தடுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கிளிசரின் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ சாலிசிலிக் ஆசிட் ப்ளஸ் கிளைகாலிக் ஆசிடே ஒரு சூப்பரான காம்போ. ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு எஃபெக்டிவாக வந்து ஒர்க் ஆகும். உங்களுக்கு டெட் ஸ்கின் செல்ஸுமே எக்ஸ்ஃபோலியேட் ஆகும். அண்ட் சாலிசிலிக் ஆசிடே கூட ஒரு லைட்டான ஒரு எக்ஸ்ஃபோலியன்ட் தான். ஸோ உங்கள் ஸ்கின்னில் வந்து ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எந்த வகையான ஆக்னியோ இல்லை வந்து சிலருக்கு வந்து அந்த பாடியிலே வந்து உங்களுக்கு பிளாக் ஹெட்ஸ் மாதிரியெல்லாம் ஃபார்ம் ஆகும். ஸோ அதுவுமே வந்து அவாய்ட் ஆகிடும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பாடி வாஷ் மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு 2 டைம் கூட நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸ்கின்னில் எந்த வகையான இரிட்டேஷனுமே வந்து வராது. உங்களுக்கு வந்து இது வந்து சிபம் ப்ரொடக்ஷனை வந்து உடம்புலையும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஆக்னி மார்க்ஸ் இருந்தாலும் ஃபேட் அவுட் பண்ணும். அண்ட் நல்லா வந்து உங்களுக்கு ஒரு ஷைனிங்கான ஒரு க்ளோ வந்து உங்கள் பாடியில் வந்து கொடுக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த வகையான உங்களுக்கு ஒரு இச்சிங்னஸ் எதுவுமே வந்து கொடுக்காது. அண்ட் உங்களோட பாடிலையுமே ரொம்பவே ஜென்டிலாக இருக்கும். அண்ட் இது வந்து டெய்லியுமே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூட்டபிள். அண்ட் இதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா லைட்டான ஜெல்ல சின்ன சின்ன க்ரீன் கலர் பீட்ஸ் வந்து வந்திருக்கும். அது என்ன பண்ணுன்னா அந்த பீட்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ஃபோலியண்ட்டாக வந்து ஒர்க் ஆகும். ரொம்பவே இரிட்டேஷன் தர மாதிரி பீட்ஸ்லாம் கிடையாது. அதுவுமே ரொம்ப சாஃப்டான பீட்ஸாக தான் இருக்குது. அண்ட் பேக்கேஜ் வந்து மாறி இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த பேக்கேஜோட டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து கொடுக்குறேன். ஃபஸ்ட்டில் இருந்த பேக்கேஜும் இப்போ இருக்க பேக்கேஜும் கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணுன்னா உங்களோட லூஃபாக இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து கொஞ்சமாக ஊற்றிட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் வாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு மாய்ஸ்சரைசர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 1 வீக்கில் நல்ல ரிசல்ட் தெரியும். தேங்க்யூ.